மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் நம்மோட மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். பேசலாம். 2026 இதுல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதிமுகவுல இருந்து போலீஸ் காசு வாங்கினா லஞ்சம், உசியானந்த் வாங்கினா அது அன்பளிப்பு. ஏதோ மோதிரம் சின்னம் கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் என்ன கொடுக்கல, தகவல் வெளியாகி கேட்டிருக்காங்க. அது நரி கேட்டிருக்காங்க நல்லது அப்படின்னு, காலையில் ஊழலிட்டு பார்த்தா நல்லது அப்படின்ற மாதிரி. நரி தரமாட்டேன். அனில் கேட்கலையா சார்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விஜய் தெருவில் நிற்கப்படுது. 40% பெண்களோட வாக்குமே எங்களுக்கு தான் அப்படியே தாவேகா தான் ஃபுல்லாகவே. ஆதவர்ஜுனா ஒரு என்னென்னா கணக்கிலே, மனித கணக்கிலே சேர்க்க, ஏன்னா அவர் ஒரு தெய்வம் மாதிரி. சாணி அடி வாங்க விட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. விஜய் சாணியோட நிற்பாப்புல, சாணி அடியோட. அரசியல் அறவே காடு, ஒன்றுமே தெரியாது. சும்மா ஒரு கூட்டம் போடணும்னு போயிருக்காங்க, ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துட்டாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முக நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்பவும் விஜய் தான் தாவேகாவோட தலைவரா இருக்காரா சார்? ஆமா, அவர் தான் இருப்பாரு. கட்சி அவர் தானே, அவர் வச்சு தானே கட்சியே இருக்கு. அப்புறம் த்ரிஷாவை போட முடியும் தலைவரா? கட்சி அவர் தான் ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ சமீபமா நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாத்துலயுமே ஒரு பேச்சாளரா மட்டும்தானே இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பேச்சாளராக இருக்காரா? ஏமா 3 நிமிஷம் கூட அவர் பேசுறதுல பேச்சாளர்ன்றீங்க. அப்புறம் அண்ணா என்ன சொல்றது, கலைஞர் என்ன சொல்றது, பெரியார் என்ன சொல்றது, நாஞ்சில் மனோகரன் என்ன சொல்றது, தாவேகால இப்ப அவர் தானே சார் பேசிட்டு இருக்காரு 10 நிமிஷம் அதிகமா. ஏமா அவர் இவர் இருக்காருல்ல, யாரு நம்ம லாட்ரி ஏஜென்ட் மருமகன் இருக்காருல்ல இருக்காங்க. பட் ஆமா, அவர் தானே 20 நிமிஷம் பேசுறாரு. அப்ப அவரை தலைவர் ஆக்கிட முடியுமா? யார் கூட நேரம் பேசுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க முடியும்? அப்போ நாஞ்சில் சம்பத் தான் தலைவராக இருக்க முடியும். என்ன பேச ஆரம்பிக்கலையே சார் ஸ்டேஜ்? அவர் எப்பவுமே வேற இடத்துல பேசுகிறப்ப 1 மணி நேரம் பேசுவார்ல, அப்போ அவரை போட்டுடலாம்ல. இல்லை, அது பேசுறது அப்படிங்கிறத தாண்டி கட்சிக்குள்ள அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும்போது தலைவர் தான் தலைமை தாங்கணும். ஆனால் இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் தலைமை தாங்க, தலைவர் தலைமை தாங்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த இதில் இருக்குது பயிலால் அப்படிலாம் கிடையாது. தாவேகாவை பொறுத்த அளவுக்கு அவர் நாளைக்கு ஜெயிச்சாருன்னா கூட எம்எல்ஏ வேணான்ட்டாருன்னா வேணாம் தான். முதல்வர் இப்போ நான் இருப்பேன், ஆனால் நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் யாரும் கேட்க முடியாது. அவங்க கட்சி கொள்கை என்னவோ அதை தானே பார்ப்பாங்க. இப்போ அவங்க கட்சி தலைவர் வெளியே வரமாட்டாருன்னா வரமாட்டார் தான். அதை நினச்சி தானே வாக்களிக்கிறாங்க. நீங்கள் வரவே வேணாம், வீட்டிலேயே இருங்க, நான் உங்களை முதல்வர் ஆக்கணும்னு சொல்கிறாங்க. அவரே ஏன் வரணும்? அவர் வரல. ஆனால் அந்த இடத்த செங்கோட்டையன் அவர்கள் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கை கட்சியில் ஓங்கிட்டு இருக்கா. அது இப்போ இருக்கிறது தான். இப்போ இந்த பால் வியாபாரம் பண்ணுறவங்கலாம் பால் 1/4 லிட்டர் தான் இருக்கும், 1/2 லிட்டர் கேட்பா, மீதி தண்ணி ஊற்றி நிரப்புறது இல்லையா? அந்த மாதிரி தான். செங்கோட்டையன் அவர்கள் தண்ணியா பாலா சார்? செங்கோட்டையன் பாலா தண்ணியான்றது அவங்க குடிக்கிறவன் தான் முடிவு பண்ணணும். அவங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க, ஜனவரி 2026 இதுல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதிமுகவுல இருந்து கிணத்துல குதிக்க போறாங்க கிடையாது சார். கிட்டத்தட்ட ஒண்ணுதான். தாவேகாவுல எல்லாரும் அதிருப்தியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தாவேகாவுல வர போறதா சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமாக? இல்ல, அதிருப்தியில யாரும் எதுல? ஏடிஎம்கேல இருந்தா? ஏடிஎம்கேல இருந்து. ஏடிஎம்கேல அவங்க அமைச்சர் கிடையாது, முன்னாள் அமைச்சர் தானே. முன்னாள் அமைச்சர் தோத்துட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அவர் சாதாரண மனிதர் ஆயிடுறாரு. அவர் போனா என்ன போலேன்னா என்ன? அது ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு எல்லாருமே 0, ஜெயலலிதா தான் நம்பர் 1 தான் இருந்தது. இப்போ நம்பர் 1 போனோன்னா இது எல்லாமே 0க்கு வேல்யூ கிடையாது. எந்த 0 எதோட போய் சேர்ந்தாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ அதிமுகவுல இருந்து எத்தனை பேர் தாவேகாவுல சேர்ந்தாலும் வேல்யூ 0 வேல்யூ இல்லைல்லம்மா. 0க்கு வேல்யூ இல்லை. அப்புறம் எப்படி இருக்கு? அது எங்கே போய் சேர்ந்தா என்ன? புரியுதா அவருக்கு? அந்த மாதிரி தான். இப்போ அவங்க பேசினது, செங்கோட்டையன் இப்படி பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் பதவிக்கெல்லாம் பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரே அதை ஒத்துக்கிறாரு? ஆமா, ஒத்துட்டு தானே சொல்றாரு. அப்புறம் யாரு வாங்குறாங்க? இப்போ இவர் ஒத்துக்கிறாருன்னா இப்போ வேற யாரும் வாங்குறாங்க? அவர் இவரை மறைமுகமாக தாக்குறாருன்னு அர்த்தம். புஷி ஆனந்த். ஏன்னா அவர் தான் பணம் வாங்கினதா எல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க. விஜய் கூட சரி அவர் ஒரு அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் விட்டு வச்சாப்புல. அது இப்போ வெளியே தெரியும் போது இது சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேனேஜர் சம்பளத்தை ப்ரொடியூசர்கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அது தப்பு கிடையாது. ஒவ்வொரு இடத்துல அதே இடத்துல போலீஸ் காசு வாங்கினா லஞ்சம், உசியானந்த் வாங்கினா அது அன்பளிப்பு.
இப்போ அந்த அன்பளிப்பு வச்சு தான் அவர் வாழ்க்கையை நடத்தணுன்ற மாதிரி தான் பல நடிகர்கள் மேனேஜருக்கு சம்பளம் தர மாட்டாங்க. என்ன பண்ணுவோன்னா ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு 5 கோடி சம்பளம், மேனேஜருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துடணும், இல்லை 25 லட்ச ரூபா கொடுத்துடணும். அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ ரஜினி சார் படத்துலலாம் 1 கோடி ரூபா சம்பளம் மேனேஜருக்கு. அவர் கூட இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படத்தில் இந்த 2 பேர் இருக்காங்க. காலைல டியூட்டி ஒருத்தர், மத்தியானம் டியூட்டி ஒருத்தர். சரிடா, இந்த படத்துக்கு வந்து இவருக்கு 1 கோடி ரூபா கொடுத்துடணும், அடுத்த படத்துக்கு அவருக்கு கொடுத்துடணும். அவர் ஒரு 5 பைசா தர மாட்டார், சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி புஷியானந்த் சம்பாதிக்கட்டும்னு விட்டுருப்பாரு. அப்புறம் தான் இல்லை அரசியல் வேறு மாதிரி, சினிமா வேறு மாதிரின்னு சொன்னோன்னே அது பிரச்சனையாயிருக்கும். இவங்க சொல்றது வந்து புஷியானந்த் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஆதவ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல்னால இப்படி வந்து கட்சிக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிறாங்களா? கட்சியே இல்லை, அப்புறம் அதுக்குள்ளே கட்சின்னு ஒன்று இருந்தால் தானே அதில் உட்கட்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே பூசல்னு ஒன்று இருக்குது. கட்சியே இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இப்போ வந்து திமுக வெர்சஸ் என்ன தாவேகா சின்னமே கொடுக்கல அப்படிங்கிறது இல்லைம்மா, அவர் தானமா சொல்கிறாரு. ஏதோ மோதிரம் சின்னம் கொடுத்துருக்கிறதா தகவல் சின்னம்லாம் என்ன கொடுக்கல, வெளியாகி இருக்கு. கேட்டிருக்காங்க. அது நரி கேட்டிருக்காங்க நல்லது அப்படின்னு, காலையில் ஊழலிட்டு பார்த்தா நல்லது அப்படின்ற மாதிரி. நரி தரமாட்டேன்ட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இது கேட்டிருக்காங்க, பெருச்சாலியே ஏதோ கேட்டிருக்காங்க, சின்ன எளிதாக போய் ரீச் ஆகும்ன்றக்காக. அப்புறம் வந்து இது கேட்டிருக்காங்க, அதெல்லாம் அந்த கீரியோ பாம்போ கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்த உயிருள்ள இது எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு. அனில் கேட்கலையா சார்? சரி, கேட்டிருக்காங்க. அதுவும் லிஸ்ட்டில் கடைசி எழுதி கொடுத்துருப்பாங்க போல். அது உயிருள்ள இதுன்னா இவங்க குடும்பப்படுத்தி இது பண்ணிடுவாங்கன்றக்காக உயிருள்ள பொருள் எதுவும் தரமாட்டோம்னு சொல்லி எங்கள் சட்டத்திலே இருக்குது, அதனால் வேறு ஏதாவது கேளுங்கன்றப்ப திருப்பி எழுதி போயிருக்கேன். அந்த ஏற்கனவே ஒரு 5 சின்னம் வந்து லிஸ்ட்டில் போனதா சொல்லியிருந்தாங்க. அது போக போய் இப்போ வளையல், தோடு, மூக்குத்தி இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, மோதிரம் அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க டக்குன்னு மோதிரத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க சின்னமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா தாவேகா கூட சொல்லியிருக்காரு, எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு சின்னமாக இருக்குன்னு ஒருத்தர் செருப்புன்னு இருக்கான். அப்புறம் விஜய்கிட்ட சொன்னோடனே விஜய் கொந்தளிச்சிருக்காப்புல. அப்புறம் அதுக்கு ஆதரவு நான் சொல்லியிருக்காரு, விளக்கமார் சின்னம்லாம் இருக்குது, ஆம் ஆத்மி அது ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிது, அதனால் நம்ம பிஞ்சை செருப்பு சின்னம் அந்த மாதிரி எதாவது வச்சோம்னா எல்லாருக்குமே ரீச் ஆகும் அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக அவங்க பேசி ஈஸி வேணாம் செருப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மோதிரம் முடிவு பண்ணி எல்லாம் டிஸ்கஷனில் இருந்திருக்கு. கப்பு அதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற கப்பு சின்னம் எத்தனை பேருக்கு தெரியுமா? எல்லாரும் டீ குடிக்கிறாங்கல்ல சார், டீ வந்து கப்புலையா குடிக்கிறாங்க. அட்டை கப்பு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் கொடுக்குறாங்க, அட்டையை வச்சு தானே சார் அவங்க வந்து இந்த கார்டை உறுப்பினர் அட்டையை கொடுக்குறாங்க. அட்டை கப்புன்றது எல்லா இடத்துலையும் கிராமத்துல எல்லாம் இருக்காதுல்லம்மா, கண்ணாடி கிளாஸில் தான் கொடுப்பாங்க கிராமத்தில். அதே மாதிரி இப்போ இந்த கப்புனா கொஞ்சம் பெருசாக படம் வந்துட்டாங்கன்னா டாஸ்மாக் கப் மாதிரி ஆயிரும், அது சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் வேணாம், மோதிரம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து அது ஒரு சின்னம், ஒரு கட்சியே இல்லை சின்னமே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. கட்சியே இல்லைன்னு நான் சொல்ல, இதெல்லாம் ஒரு கட்சியா நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன். நான் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி தான், கடவுள் இல்லைன்னு சொல்ல, கடவுள் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி. அது ஒரு கட்சியாக செயல்பட்டால் நல்லா இருக்குன்றது தானே தவிர கட்சி இல்லைன்னு நம்ம முழுசாக சொல்லிட முடியாது. கட்சியா செயல்பட்டா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இது எல்லாமே ஓகே சார் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த தாவேகா சார்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே ஒரு 3% வாக்குகள் தான் வித்தியாசமே இருக்கும், அந்த 3% தாவேகா தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்க சர்வே அப்படி தானே. அது இப்போ பேனாவும் பேப்பர் இருந்தால் யார் வேணாலும் சர்வே எடுக்கலான்றது இப்போது 2000க்கு அப்புறம் முடிவாச்சு. அதனால் ஆளாளுக்கு வீட்டில் உட்காந்து அவங்களாம் ஒரு கணக்கை போட்டு எழுதுவாங்க, கூட்டி கழிச்சு எழுதி அவங்களாம் வச்சு விட்ருவாங்க, இது யார் கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஆதரவு வந்துச்சுன்னா விஜயை உற்சாகப்படுத்தணுன்றக்காக இந்த மாதிரி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இது ஜான் அவர்கள் எடுத்த ஒரு சர்வே. ஜான் வேறு எடுத்திருக்காங்க. இப்போ இவர் எடுத்தது, இவர் யார் எடுத்ததுன்னு தெரியல சார், ஆனால் ஜான் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சர்வே. ஜான் வெளியிட்டிருக்காருன்னா இப்போ ஜான் தான் எடுத்திருப்பாரு. ஏற்கனவே ஜான் வந்து என்ன பண்ணாருன்னா, அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி ஒரு 8 கோடி ரூபாயை வாங்கிட்டு ஓடி போனவர் தான். 3 வருஷமாக ஆளை பிடிக்க முடியல. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு தான் வந்திருக்காப்புல. அன்புமணி தேடிட்டு இருக்காரு, நீங்கள் தான் அடுத்த முதல்வர் தெரியுமில்ல. அன்புமணி மேலே பார்க்குற மாதிரி சைடில் பார்க்குற மாதிரிலாம் ஃபோட்டோ ஓட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல்வர்னு சொல்லி அதுக்கு ஏதோ ஒரு டைட்டில்லாம் வச்சு பச்சை கலரில் ஒரு ஃபோட்டோ வரும். அன்புமணி ஒரு போஸ்டரில் இப்படி பார்த்துருப்பார், இன்னொரு போஸ்டரில் இப்படி பார்த்துருப்பார் அப்படின்னு போட்டு கீழெல்லாம் போட்டு அந்த போஸ்டர் செலவும் ஒரே ஒரு மைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து அதை கொடுத்து 8 கோடி ரூபா வாங்கியிருக்காரு முதல்வர் ஆக்குறேன்னு. கடைசியில் எம்எல்ஏ எலெக்ஷனில் எம்எல்ஏ கூட ஆக முடியாமல் தோற்று போனதுக்கப்புறம் தான் ஆளை வச்சு தேடிட்டு ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ வெளியெல்லாம் வந்திருக்காங்களே சார் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட இப்போ வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கே தெரியும் எங்கே இருக்காருன்றது. அதே அந்த பக்கம்தான் இருக்கார். இப்போ அன்புமணி கூட ஆளை வச்சு போட்டிருக்காரு, இந்த பக்கம்தான் சுற்றுறான்,
இது ஈஸியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே பண்ணையார் ஆகிட்டாங்களா, பண்ணையூர் பண்ணையார் ஆகிட்டாங்க. அவரும் பண்ணையூர் பண்ணையார் தான், இவரும் அங்கே வீடு வாங்கி பண்ணையார் ஆகிட்டார். இந்த பக்கம் அந்த தம்பி வந்தானா பிடிச்சி வைக்க சொல்லி வச்சுருக்காங்க ஆட்டோ டிரைவர்கிட்டலாம். இல்ல இப்போ அடுத்து அந்த பக்கம் தானே போறதா தாவேக்கா பிளான் போட்டிருக்காங்க. போனால் பிடிச்சிடுவாங்க. பாதி காசுனாலும் கேட்பார் அன்புமணி. சரி என்னை ஆசையை காட்டி தான் மோசம் பண்ணேன், பாதி காசுனாலும் வாங்கின காசை குடியா, நீ 8 கோடி ரூபாய் அனாமத்தை அடிச்சு போயிட்ட முதல்வர் ஆக்குறேன்னு நானும் உன்னை நம்பிட்டேன் அப்படிங்கும்போது அது ஏலச்சீட்டுக்கு அதுதான். இப்போ ஏலச்சீட்டில் ஏமாத்துறது பழைய டெக்னிக் ஆயிடுச்சு. இப்போ அரசியல் தலைவர்கள்ட்ட முதல்வர் ஆக்குறேன்னு ஏமாத்துற அந்த கான்செப்டை கண்டுபிடிச்சா ஆரோக்கியராஜ், ஆரோக்கியசாமியா பேர், ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காரு. முதல்ல ஜான் தான் இருந்தார். இப்போ தப்பிக்கிறதுக்காக மறு வச்ச மாதிரி பேரை மாற்றிருக்காரு, அன்புமணிகிட்ட தப்பிக்கிறதுக்காக. இப்போ அதுக்கு அடுத்து ஆதவர்ஜுனா ஒரு பேனா சுற்றிக்கிட்டே இருப்பார் பார்த்துருக்கீங்களா, சுற்றிக்கிட்டே இருந்தால் அவர் ஒரு கணக்கு போட்டுகிட்டே இருப்பாப்புல. போட்டு வீட்டில் உட்காந்து எழுதி அவர் ஒன்று சொல்லாப்புல 7% நாங்கள் ஜாஸ்தி இருக்கோம், 4%. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விஜய் தெருவில் நிற்க போகிறது தெரியும், விஜய்க்கே தெரியும். இல்ல அன்புமணி ஜானை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த அன்புமணியை தாவேக்காவில் வந்து இணையறதா ஒரு தகவல் வந்து வெளியாகும். ஏஞ்சாலும் கொடுத்த காசை கேட்காம இருப்பாங்களாம்மா? இல்ல அது இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இணையறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. ஏன்னா நீங்கள் வந்து அன்புமணி நல்லா இருக்கக்கூடாது, திகார் ஜெயிலில் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை விரும்பலாம். ஏன்னா அவர் பிஜேபி விட்டு வர முடியாது. இப்போ பிஜேபியும் தாவேக்காவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி தாவேக்கா ஒன்றுனா கூட ஃபேமிலி வேற, அண்ணன் தம்பியாக இருக்கலாம். ஆனால் தனித்தனி குடும்பமாக தானே இருப்பாங்க. கிளை தானே சார், அதனோட ஒரு கிளைன்னு இப்போ அண்ணன் தம்பியும் இருக்காங்க, இப்போ அக்கா தங்கச்சி இருக்காங்க. அக்கா ஒரு வீட்டில் கட்டி கொடுக்குறாங்க, தங்கச்சி ஒரு வீட்டில் கட்டி கொடுக்குறாங்க. 2 எப்படி ஒன்றா ஆகும்? அது வேற வீடு, இது வேற வீடு, ஆனால் ஒரே குடும்பம். அப்படிதான் நம்ம மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி சார். இந்த சர்வேல வந்துட்டு 40% பெண்களோட வாக்குமே எங்களுக்கு தான் அப்படி தாவேக்கா தான் ஃபுல்லாகவே. 40 கிடையாது, எல்லாமே 40 80% இருக்கும். அப்போ இப்போ ஜான் சொல்கிறது 40, ஆத ஒரு 30, புசி ஒரு 20, 90% பெண்கள் அவருக்கு தானே போடுவாங்க. சார் ஒட்டுமொத்த சர்வேலையுமே அவங்க 40% அப்படிதான். அவங்க பேனா வச்சு அவனா எழுதுறது தானம்மா, எதையும் அவனை எழுதி கொடுக்க வேண்டியதான். விஜய் குஷிப்படுத்தினா அவ்வளோதான். வெளியே பார்க்கும்போது பெண்களோட ஆதரவு தாவேக்காவுக்கு இருக்கே சார். பெண்கள்லாம் வந்து சொல்றாங்க கணவரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. எல்லா பெண்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுதான் அந்த 40%. ஆமாம், ஒரு 30%ன்றது வந்து பெண்கள் 30%ல் ஒரு 15% அப்படி இருப்பாங்க. மித்தபடி எல்லாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி தாவேக்கா வந்து வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க சார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது புரியலை, உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. என்னன்னா, தமிழக அரசு செஞ்சது தப்பு அப்படிங்கிறாங்க. 1000 வருஷமா எந்த இடத்துல நம்ம விளக்கு கொளுத்துறோமோ அங்கே கொளுத்தணுங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வராரு? அவர் 1000 வருஷமா எங்கே வளர்ந்துன்னா அங்கே தானே கொளுத்தி இருக்கிறாங்க. உச்சி பிள்ளையார் அவருக்கு தெரியாதுமா, அவருக்கு மதுரைக்கே போயிருக்க மாட்டார், அந்த மலை எங்கே இருக்குன்னே தெரியாது. கடைசியில் தீர்வு சொல்ல சொன்னேன். இப்போ ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து இதில் ஏற்றணுவாங்க, இதை தர்காவை தூக்கிட்டு அங்கே சர்ச்சு கட்டணுவாங்க. நிர்மல்குமார்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போடணும், ஏன்னா உண்டியல் வசூல் ஜாஸ்தி இருக்குன்னாங்க. ஆனாலும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது தானே சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. விஜய் கேட்டிங்கன்னா விஜய்க்கு திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குன்னே தெரியாது, ஃபோட்டோ தான் காமிச்சிருப்பாங்க. இல்லை சார், மதுரை மேற்கு கிழக்கு வடக்கு எல்லாமே நான் தான். அது எழுதி கொடுத்து நான் தான்றதே பார்த்து தானமாக படித்தார். அவர் பேரே அவர் பார்த்து தான் படித்தார், ஞாபகம் இல்லையா அவருக்கு? ஸோ இது இருக்கிறதா சகஜம்தான். இல்லை அவரே நான் தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் வந்து கொஞ்ச நாளும் ஒரு அரசியல் நாலேஜ் இருந்துச்சுன்னு வைங்களேன். முதல்ல வந்து புஷி ஆனந்தை கூப்பிடுவாப்புல. 300 ஓட்டில் ஜெயிச்ச இந்த ஆள் எப்படி 3 கோடி ஓட்டை ஹேண்டில் பண்ணுவார்னு வேணும்ல, புரியுதா அவங்களுக்கு? ஒருத்தர் பெட்டி கடை வச்சுருக்காரு, திடீர்னு எல்லாரையும் துரத்தி விட்டு சரவணா ஸ்டோரை ஃபுல்லாகவே 4 ஃப்ளோரும் நீ ஒரு ஆள் தான் பார்க்கணுன்னு அப்படி பார்க்க முடியும். ஒரு பெட்டி கடை வச்சு சிகரெட் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார், பீடா சிகரெட். அவரை கொண்டு போய் சரவணா ஸ்டோரில் எல்லா வேலைக்காரங்களும் இன்றைக்கோட வேலையை விட்டு துரத்திடுவோம், நீ தான் முழு ஃப்ளோரையும் நீ தான் பார்க்கணுன்னா. பெட்டி கடை பார்த்தவருக்கு சரவணா ஸ்டோரை பார்க்க தெரியாது. அதை சரவணா ஸ்டோர் எல்லா ஃப்ளோரையும் அவரே பார்த்துருவாரு. எல்லாம் வேலைக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டான், கேஷில் இருக்க மாட்டான், பார்சல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். இவர் ஒருத்தர் தான் பண்ணணும், எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுமா? இப்போ தாவேக்கால அவர் ஒருத்தர் இல்லையே சார், கூட துணைக்கிறாரு. இல்லை கூட இருக்கிறாங்கம்மா, இருந்தாலும் இவர் அப்புறம் எதுக்கு வச்சிருக்கீங்க? வேற யாராவது வச்சிடலாம்ல இவருக்கு பதிலாக. இவரை தான் வச்சிருக்கலையே சார், இப்போ தான் ஒதுக்கிட்டாங்களே கட்சியில இருந்து. ஒதுக்கலாம், அந்த மாதிரி இருந்தேன்னா அவர் மருந்தை குடிச்சுப்பாரு. அவர் வந்து என்னென்னா வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி அவரை பார்த்தா அவரை சேர்க்க முடியாது கட்சியில். ஆதவர்ஜுனா வந்து ஒரு என்னென்னா ஒரு கணக்கிலே மனித கணக்கிலே சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு தெய்வம் மாதிரி, அரசியல் தெய்வம் மாதிரி, கடவுள் மாதிரி. விஜய் ஐயப்பன் சொன்னாங்க. ஆதவர்ஜுனா வந்து இது மாதிரி வாவர், இப்போ ஐயப்பன் கோயிலில் வாவர் கோயில் ஒன்று இருக்கும், பாபர் மாதிரி வாவர்னு ஒரு சாமி.
அந்த மாதிரி. அவர் ஐயப்பன்னா இவர் வாவர். இவருக்கும் விளக்கு வச்சு தான் போவாங்க மேலே. அது எப்படி சார் அனுமான் மாதிரியா? எனக்கு வாவர் அனுமான் வாவர்ன்றது வந்து முஸ்லீம் ஓகே. மன்னர். அவர் வந்து ஐயப்பனோட ஃப்ரெண்டு. அதனால் அவருக்கு ஒரு சன்னதி வச்சுருப்பாங்க. 18ஆம் படி போகிறதுக்கு முன்னாடி ரைட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே இவர் ஒரு வாவர் சாமியாக பார்க்கணும். இவரும் கடவுள் தான். அவர் மட்டும் கடவுள்னு நம்ம சொல்ல முடியாது. இவரும் அதே மாதிரி தான். ஜானாராய் சாமி ஒரு கடவுள் தான். எல்லாமே தெய்வங்கள் தான். அவங்க வந்து இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுவும் ஆச்சரியமான விஷயம் தான் சார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில இருந்து வந்தவங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அந்த ஒரு தாவேக்கா அப்படிங்கிறதே நிறுவி வச்சிருக்காங்க. இல்லை அப்படி சொல்ல முடியாமல் அதுக்காக நாய் தலையும் பன்னி காலையும் வச்சு ஒன்றா சேர்த்து இது ஒரு மிருகம்னு சொன்னீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன் சார் யானை தலையில மனுஷ உருவத்துல யானை தலையில யானை வச்சு தலை அது மட்டும் சொல்றாங்க. வைக்கிறாமா அது கூட பரவாயில்ல, விநாயகர்னு ஏற்றுக்கலாம். பன்னி கையை வச்சு விட்டிங்கன்னா யானை தலையும் பன்னி கையை வச்சுட்டு நாய் காலை ஒரு பக்கம் வச்சு விட்டிங்கன்னா புதுவிதமான கடவுள் நம்ம அது உருவாக்கி இருக்கட்டும். அப்போ விடுங்க, வச்சுக்கங்க. அது யாருக்கு பிடிச்சவங்க வச்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன இருக்குது? நம்ம புது விதமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கே பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது வச்சுக்கலாம். நீங்கள் ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்சிருக்கலாம் அந்த ஒரு இது. யானை தலையை வச்சு வேற கால் வச்சிங்கன்னா பரவாயில்ல. பன்னி தலையை வச்சு யானை காலை வச்சிங்கன்னா கொடூரமாக இருக்கும் அந்த மிருகம் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. தாவேக்கா கட்சியா சார்? ஆமாம். இப்போ தாவேக்கா அது வந்து பாஜக வந்து விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தொடரதே இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருந்திருக்கு. ஆனா இப்போ புதுச்சேரியில ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க, பொதுக்கூட்டம். அந்த கூட்டத்துல பாஜகவை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்களே. ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படிலாம் சொல்லியிருக்காரு சார். யாருக்கு மாநில அந்தஸ்து? புதுச்சேரிக்கு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தா புதுச்சேரி அதோட போங்கா போய் ஒழிஞ்சு போயிடும். அரசியல்வாதிகள் அவங்க வந்து பதவி பட்டாடோபத்துக்காக மாநில அந்தஸ்து கேட்குறாங்க. மாநில அந்தஸ்து கொடுத்தா புதுச்சேரி நாசமாக போயிடும். புரியுதா? அது தெரியாமல் பல பேர் மாநில அந்தஸ்து கொடுனா, மாநில அந்தஸ்து கொடுத்தா காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு வரும். மித்தபடி அவங்களுக்கு வர்ற வருமானமே புதுச்சேரி இல்லைன்னா நாசக்காடாயிரும். மீன் பிடிச்சி பிழைக்கணும், அவ்வளோதான். டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் புதுச்சேரி பலபலன் இருக்குது. இந்த அரசியல்வாதிகள் பேச்சை நம்பி அதிகாரத்துக்காக அதை வந்து மாநில அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா அது நாசமாக போயிடும்ன்றது யாருக்கு நல்லதாக இருக்குன்னா முதலமைச்சராக வர்றவங்களுக்கும் அமைச்சராக வர்றவங்களுக்கு மட்டும்தான் நல்லது. ஏன்னா கவர்னர் கட்டுப்பாட்டை விட்டு வெளியில் வர்ற மாதிரி. மற்றபடி எதுவுமே இது கிடையாது. அப்போ அது வந்து விஜய் அவரோட சுயநலத்துக்காக தான் அந்த அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜய்க்கு அதை பற்றி சுயநலமும் அது என்னன்னே தெரியாது. விஜய் எழுதி கொடுத்தது படிச்சிருக்காப்புல. கூகுள் அவுட்புட் எடுத்து கொடுத்து திருத்தி கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு வந்தாங்க. இல்லை சார், அவர் வந்து பேப்பரே எடுக்காத ஒரு தலைவர்னா விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக இணைஞ்ச சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் கையில் எழுதிக்காமா? எதில் பேப்பரை பார்த்தோன்னா பின்னாடி பையிலேருந்து எடுத்து படித்தார். பேப்பர் எடுக்காத தலைவர்னா அப்போ பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டியதானே? இல்லை ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொன்னார்னா ஓகே. பேப்பர் எடுக்காத தலைவர்னா அவர் இந்த பக்கம் ஒரு பிட்டு பேப்பர் உருவுறாரு, இந்த பக்கம் ஒரு பேப்பர் உருவுறாரு. அவர் எப்படி பேப்பர் இல்லாத தலைவர்னு சொல்ல முடியும்? அதான் அவர் தலைவர்னு அவங்க கட்சிக்காரவங்க மட்டும் சொல்லிக்க வேண்டியது. வடிவேல் காமெடி மாதிரி தான். 2016 கொண்டு சாணி அடி வாங்க விட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. விஜய் சாணியோட நிற்பாப்புல, சாணி அடியோட. அது ஆல்ரெடி ஆதவர்ஜனை வர சொல்லியிருப்பாங்க, எங்கள் தலைவரை தொட்டு பாருடா அப்படின்னு சொல்லி. அதுதான் ஆதவர்ஜனா ஒரு ஆள் போகுது. ஆதவர்ஜனா என்னன்னா விஜயை அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி தான் அவர் சபதம் போட்டு வந்திருக்காப்புல. விஜயை தெருவில் நிறுத்தாமல் நான் அங்கேருந்து வரமாட்டேன்றது தான் அவரோட சபதமே. அதுக்கான வேலையை பூரா செஞ்சிட்ருக்காப்புல. ஒரு பக்கம் ஜான் ஒரு பக்கம் செஞ்சுருக்காப்புல. ஆனால் அதில் ரொம்ப விசுவாசமான நேர்மையான ஆள் யார்? விஜய்க்கு விசுவாசமான ஆள்னா புஷியானந்த் மட்டும்தான். கடைசி வரைக்கும் விஜய் கட்சியே காலியானாலும் புஷியானந்த் மட்டும் கூட இருப்பாப்புல. மித்தெல்லாம் ஓடி போயிடுவாங்க. இப்போ எப்படி கமலஹாசன் கட்சியில் கேண்டிடேட் கூட ஓடி போயிட்டாங்க பாருங்க. அந்த இதோட பார்த்தீங்கன்னா கமல் மட்டும் இருக்காப்புல. கடைசியில் பார்த்தா ஸ்ரீபிரியாவும் அந்த கோவை சரளாவும் மட்டும்தான் இருக்காங்க. திடீர்னு எல்லாம் மறைஞ்சிட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சோம். இவங்க 2 பேரும் ஏன் நிற்கிறாங்கன்னா அவங்க 40 வருஷமாக அவங்க ஃப்ரெண்டு, இந்த அம்மா ஒரு 25 வருஷமாக ஃப்ரெண்டு சினிமாவில். அதனால் அவங்க 2 பேர் நின்னாங்க. மித்த எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. புஷியானந்த் மட்டும் தான் கூட இருப்பார். கூட இருப்பார். புஷியானந்த் மட்டும்தான் இருப்பார். அவர் பையன் இருக்கானோ இல்லையோ புஷியானந்த் இருப்பார். பையன் பொண்ணு இருந்தாலும் இல்லைனாலும் புஷியானந்த் மட்டும்தான் கூட இருப்பார். பையன் இப்போவுமே கூட இல்லை தானே சார்? அவங்க அதை தான் சொல்கிறேன். கூட இல்லைன்னா எல்லாரும் போயிட்டாங்கன்னா கூட புஷியானந்த் மட்டும் நிற்பாங்க. அவங்களையுமே வந்துட்டு கட்சியில இருந்து ஓரம் கட்டிட்டே வராங்க அப்படிங்கிற ஒரு அவரெல்லாம் ஓரம் கட்டல. அவர் ஓரம் இப்போ இந்த பொதுக்கூட்டத்துல கூட செங்கோட்டையன் அவர்களும் ஜான் ஆதவ் எல்லாரும் கார்ல ஏறி போறாங்க. புஷியானந்த் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. இல்லை புஷியானந்த் வந்து என்னன்னா பவர்ஃபுல்லான ஆள்மா, பவர்ஃபுல்லான தலைவர். இவங்க 2 பேரும் கிடைக்கிற பக்கம் ஏறி போயிடுவாங்க. ஆனால் புஷியானந்த் வந்து விஜயோட ரொம்ப தீவிர விசுவாசி.
அதனால் இவரை கூப்பிட்றதுக்கும் பயப்படுவாங்க, அவர் போகிறதுக்கும் பயப்படுவார். இவங்களோட போய் சேர்ந்தோம்னா தலைவர் நம்மளை ஒதுக்கிடுவாரோன்னு சொல்லி அவர் தனியாக போயிடுவார். ஷேர் ஆட்டோவில் கூட ஏறி போயிடுவார், இவங்களோட போக மாட்டார். அதனால தான் அவருடைய இது தனி. சார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அங்க பாண்டிச்சேரியில போய் பேசும்போது விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா ரேஷன் கடைகளே இல்லை இங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ ரங்கசாமி அவருக்கு அவர்கள் ரேஷன் வந்து கடைன்னா என்னன்னே தெரியாதுமா. சின்ன வயசில் அவங்க அப்பா கூப்பிட்டு போயிருப்பார் கையை பிடிச்சி, அந்த காலத்தை தவிர அதுக்கப்புறம் அவருக்கு ரேஷன் கடைன்னா என்னன்னே தெரியாது. இப்போ அதுக்கு பதிலா வந்து ரங்கசாமி வந்து ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்குலாம் 750 ரூபா பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாம், அவர் ரேஷன் கடை இருக்குன்றதை மறைமுகமாக சொல்கிறாரு. ஆனா அந்த ஆட்சியை தானே இவங்க வாழ்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. எந்த ஆட்சி அப்படி? ரங்கசாமி அவரை ஆட்சி. வாழ்த்தி பேசலையே, போலீஸ் மினிஸ்டர் தானே வாழ்த்தி. இல்ல சார் அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சி நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் எதுக்கு அங்கே போய் கூட்டம் கூட்டினாங்களா? அதுதான் புரியல. நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா மாற்றம் வேணும்னு ஒவ்வொருத்தங்க கண்ணுல ஏக்கம் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இல்லைம்மா, அவங்கெல்லாம் வந்து அரசியல் அறவேக்காடுகள், ஒன்றுமே தெரியாது. சும்மா ஒரு கூட்டம் போடணும்னு போயிருக்காங்க, ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துட்டாங்க. எங்கே போனோம் என்ன பண்ணோன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் விஜய் எடுத்து. அங்கேயும் போயிட்டு திமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ கொஞ்சம் சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் திமுக தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமுக தவிர அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால திமுக வச்சு தான் அவங்க லீட் பண்ணி தான் போவாங்க. இங்க எதிர்க்கட்சியை வந்து நாங்க வந்து தொடமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஃபார்முலா தானே சார் அங்கேயே அப்போ அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். எந்த எதிர்கட்சியா? எங்க அதிமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கு, நாங்க அவங்கள தொடமாட்டோம், ஆளுங்கட்சி அதை கேட்கறது தான் நியாயம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நியாயம் ஏன் அங்க அங்கே எதிர்கட்சியா இருக்கிறது ஏடிஎம்கேல. திமுக தானே சார் எதிர்க்கட்சியா இருக்கு. திமுக எதிர்கட்சியெலாம் இருக்குது, இருக்கு. எதிர்கட்சியில் ஒரு ஒன்றாவது எதிர்கட்சியாக தானே இருக்குது. பிஜேபி தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால பிஜேபி ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் ஒரு என்னென்னா இந்த எலெக்ஷன் வரைக்கும் எதையாவது ஒன்று பேசி ஓட்டணுன்றது தான். அதுக்கு இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம பேசுகிறதே வந்து பொழுதுபோக்குக்காக பேசலாமே தவிர சீரியஸாக பேச முடியாது. தாவேக்காவை பற்றி அப்படி தான் அதை பார்க்கணும். பொழுதுபோக்குன்னு சொல்லும்போது தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ஆப்போசிட்டா பராசக்தி அந்த படமுமே ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு பயந்து பராசக்தியை வந்து தள்ளி போகுமா சார்? இல்லை அப்படி இல்லை. நீங்கள் எப்படி அதை மட்டும் சொல்ல முடியும்? இப்போ இது வேற கந்தன் மலை ரிலீஸ் ஆகுதுல்ல, இதுவும் அந்த காம்படிஷன்ல இருக்கா? ஆமாம், விஜய்க்கு மெயின் காம்படிஷனே கந்தன் மலை தானே. அதனால தான் அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ரெண்டு பேருக்கும். கொஞ்சம் முன்னாடியே போட்டுருங்க, ஏன்னா கந்தன் மலை வந்துச்சுன்னா இது பிணநாயகன் அடியாகும், சரி ஜனநாயகன் அடியாகும். ஸோ அதனால் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களே, காம்படிஷன் விடாதீங்க அப்படின்னு. நாங்கள் இவர்கிட்ட சொல்லிட்டோம், நீங்கள் கந்தன் மலையை விட்டிங்கன்னா இப்போ இவருக்கு அடிவாங்க, விஜய்க்கு அடிவாங்க. ஏன்னா ஒரே கருத்தியலில் இருக்க படம் அப்படிங்கும்போது திடீர்னு அது ஹிட்டாகி இது படுத்துருச்சுன்னு அது சிக்கலாயிருன்றக்காக தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. யார் சார் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணுவாங்க? இல்லை அதான் தெரியல. ஏன்னா ஹெச்ராஜாவோட ஆக்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ விஜய் அரசியல் விட்டு ஒதுங்குறதுக்கும் அதுக்கும் ஹெச்ராஜா டப்புன்னு தூக்கிட்டாருன்னு வைங்க. ஏன்னா அவர் ஜீப்லேருந்து இறங்குறதே பயங்கரமாக இருக்குது. ஸோ அது இப்போ படம்லாம் ரிலீஸ் ஆனால் தான் முடிவு பண்ண முடியும் எப்படி ஹிட் ஆகுது என்ன ஆகுது. இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒருதலை ராகவன் டி ராஜேந்தர் எடுத்த படம் அந்த காலத்தில் 3 நாள் ஒன்றுமே ஓடல, பாதி தேட்டரில் தூக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஹிட் ஆயிடுச்சு. புரியுதா அவனுக்கு? அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த 50 வருஷமாக அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஏதாவது எதிர்பாராத படம், இந்த இதென்னா எந்த படம் வந்துன்னா ரப்பர் பந்து இன்னொரு படம் திடீர்னு வந்துச்சு, திடீர்னு ஹிட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இது கந்தன் மலை ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே அவங்களுக்கான 40% ஓட்டு இருக்குது, விளக்கு ஏற்றணும்னு சொல்லி எல்லோரும் மதுரை மக்கள்லாம் தயாராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கந்தன் மலையை பற்றி ஒரு படம் வருது அப்படிங்கும்போது எல்லோரும் சாரையாக வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தேட்டரில் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, 2 மோத வேணாம் அப்படின்ற மாதிரி. நன்றி.